நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறல் வழக்கு தொடர்பாக பாஜக மாநில துணைத் தலைவர் பி ராமலிங்கம் காவல் நிலையத்தில் ஆஜரானார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி உரிய அனுமதியின்றி தேர்தல் அலுவலகம் திறப்பு, ஊர்வலம் நடத்தியதாக ராசிபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் விசாரணையின் ஒரு பகுதியாக பி ராமலிங்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி காவல்துறையினரின் கேள்விகளுக்கு விளக்கமளித்தார். பின்னர் விசாரணைக்கு பிறகு அவர் காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். 26 சட்டப்பேரவை தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டதற்காக ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் அலுவலக திறப்புலா நடைபெற்றது. அந்த தேர்தல் அலுவலக திறப்புலா நடைபெற்ற போது காவல்துறையுடைய அனுமதி வாங்காமல் திறப்புலா செய்துவிட்டீர்கள் என்று எங்கள் மீது ஒரு வழக்கு போட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு வழக்கு போடப்பட்டதாக இன்றைக்கு தான் நாங்கள் அறிந்தோம். ஆக அந்த வழக்கு விசாரணைக்காக அழைத்தார்கள். நாங்கள் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். வழக்கு அவர்கள் நீதிமன்றத்துக்கு எந்த மாதிரியாக அவருடைய சார்ஜில் போடுகிறார் என்று பார்த்து தான் அது சொல்ல முடியும். இப்போது அப்படி எதுவும் சொல்ல முடியாது. ஆக அவர் ஏற்கனவே இருக்கிற வழக்கை அந்த வழக்கினுடைய அடிப்படையிலே இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய ஆய்வாளர் எங்களை அழைத்து பேசியிருக்கிறார். ஆக அவர் நீதிமன்றத்துக்கு அதை அனுப்புகிற போது தான் எப்படிப்பட்ட வழக்கை போட்டிருக்கிறார்கள், தவறான வழக்கா பொய் வழக்கா என்பதை பற்றியெல்லாம் அன்றைக்கு சொல்ல முடியும். என் மீது VP துரைசாமி மீது, அடுத்த எங்களுடைய நிர்வாகிகள் மீது, அதிமுக நிர்வாகிகள் மீது